ஒரு மனசு நல்லா கணக்கு போய் தான் இருக்குது. இதற்கு முன் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர் திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி திரை நிகழ்வு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசையை வெளியிட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாதத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அது இழப்பு அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா பாக்கியராஜ், அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி, அவங்கள மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலேருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர், பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் ஒரு யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் வந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவரிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதிராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும்போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்கியராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும்.